நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். அதோட விளைவு தான் இன்னைக்கு என்னோட வீடு வாசல், என்னோட காசு பணம் நகை நட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் இழந்து எதுவுமே இல்லாம நான் வந்து ஒரு நடு தெருவில் நிக்கிற மாதிரி நான் நிற்கிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை நான் கையில எடுத்த ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட உண்மையை சொல்லணும்னா என்னோட சந்தோஷமான வாழ்க்கை போச்சு, நான் சுதந்திரமா திரிஞ்ச நாட்கள் எல்லாம் போச்சு, எல்லாத்தையுமே நான் இழந்து சரி நம்மளால நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்கணும். எப்படி சொல்லுவாங்க, எனக்கு கொம்பு சீவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கூட கொம்புலாம் சீவி விட்டவங்களாம் இருக்கிறாங்க. சீவி விட்டவங்க எல்லாம் கூட இப்ப வந்து கடைசி நேரத்துல காலை வாரி விட்டாங்க. மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுலாம் நான் வரல. ஆனா எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த துரோகிகளுக்கெல்லாம் வந்துட்டு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தனி மரம் தோப்பாகாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூட்டம் கூட்டமா வாழக்கூடியவங்க தான். அப்போ நீங்க தனியாவே இருப்பேன் அப்படின்றது எப்படி சாத்தியமாகும்? உங்களை போல வருகால திருநங்கைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஒரு பயம் வராதாங்க? கண்டிப்பாமா. அப்படி நானும் பயந்து இருந்தேன்னா, கோழைக்கு வந்து தினம் தினம் சாவு, வீரனுக்கு ஒரே நாள் சாவு, முடிஞ்சு போச்சு. நம்ம எப்படி வாழ்ந்தோன்றது சரித்திரம் சொன்னால் போதும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் அழகாக்கவும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ரீல்வுட் போட்டோகிராஃபியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் புன்னகையில் எங்கள் புகைப்படம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நியாயத்துக்காக திருநங்கை சமூகத்துல இவ்வளவு நாள் போராடி இருந்த உங்களுக்கு இந்த திருநங்கை சமூகம் என்ன ஒரு பரிசை கொடுத்திருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய வீடுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லா பொருட்களை சேதப்படுத்தி எவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்திருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது, இப்ப வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எந்த அதுதான் ரொம்ப பிரச்சனையும் இல்லை. முக்கியம். ஏன்னா நம்ம நேயர்கள் தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ்ல எல்லா வீடியோக்கள்ல இதுக்கு முன்ன வேற வீடியோ ஏதாவது போட்டா கூட அதுல வந்து கேட்பாங்க மந்த்ரா மேம் எங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. என்னையும் நிறைய பேர் கேட்டாங்கம்மா. அதாவது என்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஃபோன் மூலியமாவோ மெசேஜ் பண்ணி அந்த அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனையா, இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குது, அவங்க எங்க இருக்காங்க, சேஃப்டியா இருக்காங்களா, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பொதுமக்களுமே கேட்டிருக்காங்க, எங்க கம்யூனிட்டி மக்களுமே கேட்டிருக்காங்க. நிறைய திருநம்பிக்கைலாம் கூட என்னை பத்தி விசாரிச்சு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. என் மேல நீங்களாம் இவ்வளோ அக்கறை எடுத்து என்னை சார்ந்தவர்கள்கிட்டலாம் என்னோட நலனை விசாரிக்கும் போது, நான் வந்து காசு பணம் சம்பாதிக்கலனாலும் மக்களை சம்பாதிச்சிருக்கேன், ஜனத்தை சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னன்னா, கடந்த ஒரு 3 வருஷமா வந்து திருநங்கை சமூகத்துக்காக நான் வந்து சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். அதோட விளைவு தான் இன்னைக்கு என்னோட வீடு வாசல், என்னோட காசு பணம் நகை நட்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் இழந்து எதுவுமே இல்லாம நான் வந்து ஒரு நடு தெருவில் நிற்கிற மாதிரி நான் நிற்கிறேன். நான் சம்பாதிச்ச என்னோட 46 வயசுக்கு நான் சின்ன வயசுலேருந்து சம்பாதிச்ச காசு பணம் அனைத்துமே வந்து பறி போயிடுச்சு. நான் ஒரு நல்ல விஷயத்த கையில் எடுத்து பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இன்னைக்கு நான் நடுத்தெருவில் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த விஷயத்துக்காக நீங்க போராடும் பொழுது பல மக்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுடைய திருநங்கை சமூக மக்களாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும்னு நிறைய பேர் என்ஜிஓஸ் கூட உங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்தால நீங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு உங்களுடைய வீடு பொருட்களை எல்லாம் இழந்து நிற்கும் பொழுது அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுத்தாங்களா மேம்? அதாவதுமா, நான் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையை நான் கையில எடுத்த ஆரம்ப காலத்துல இருந்து
இப்ப இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களாம் மனசுல நினைச்சோம், நீ வந்து அதை அப்படியே பேசுற, நாங்க என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசுற, எங்களுக்கும் இவ்வளவு வலி வேதனைகள்லாம் இருக்கு, நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா உன் தைரியம் எங்களுக்கு இல்ல, எங்களால வந்து தைரியமா இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வர முடியல, அப்படி எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இந்த நிலை இப்படியே போகாது, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது நாங்க எல்லாருமே ஒண்ணு சேருவோம், அப்போ ஒட்டுமொத்தமா நாங்க உன் கூட நின்று போராடுவோம்னு சொன்னாங்க. பட் ஆனால் கடைசி நேரத்துல யாருமே வரல. இது நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா நினைக்கிறேன். ஏன் மக்கள் இன்னமும் வந்து பயந்துட்டு இருக்காங்க, இன்னமும் வந்து ஒரு தைரியம் இல்லாமலே நம்ம கம்யூனிட்டி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுல எது உண்மை எது பொய், என்ன நடந்துட்டு இருக்கு, என் சைட்ல என்ன நியாயம் இருக்குன்றது அத்தனையுமே வந்து திருநங்கை மக்களுக்கும் சரி, திருநம்பிகளுக்குமே சரி, இப்போ இந்த சமீப காலமா இந்த 2-3 வருஷமா வந்து பொதுமக்களுக்குமே தெரியும். ஏன்னா தொடர்ந்து என்னுடைய நிகழ்ச்சி வந்து என் சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் என் சைட்ல என்ன நியாயம் இருக்கு அப்படின்றது. தெரிஞ்சும் கூட நம்ம திருநங்கை மக்கள் வந்து தைரியமா வந்து முன் வர மாட்டாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, இங்க சென்னையில இருக்கவங்க மட்டும் நான் சொல்லல, மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கூட எனக்கு வந்து நிறைய பேர் சென்னையில இருந்தும் சரி, மற்ற மாவட்டங்கள்ல இருந்தும் கூட வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. கடைசி நேரத்துல வந்து எல்லாருமே ஒரு பயத்தினால வந்து யாருமே முன் வராம போறாங்க. இதே போல நம்ம தொடர்ந்து பயந்து கொண்டே இருந்தோம்னாக்கா நம்ம எப்போதான் நமக்கான வாழ்க்கையை வாழ போறோம், எப்போ வாழ்வோம்? இது ஒரு வாய்ப்பு. இது போல மந்த்ரா வந்து திருப்பி ஒரு மந்த்ரா பிறக்க போறது கிடையாது. அப்படியே பிறந்தாலும் என் அளவுக்கு பேஸ் பண்ணி போராட்டங்களையோ தன்னோட வாழ்வாதாரத்தையே விட்டு என்னோட வாழ்க்கையே நான் விட்டேன். என்னோட உண்மையை சொல்லணும்னா என்னோட சந்தோஷமான வாழ்க்கை போச்சு, நான் சுதந்திரமா திரிஞ்ச நாட்கள் எல்லாம் போச்சு, எல்லாத்தையுமே நான் இழந்து சரி நம்மளால நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சுதந்திரமும் நான் வாங்கி கொடுத்துட முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு ஒரு விஷயத்துல வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம செய்யணும்ன்ற ஒரு இதுல வந்து நான் இவ்வளோ போராடி வந்தோம். சரிங்களா? இதுக்கு கொஞ்சம் கை கொடுத்து எல்லாருமே ஒரு சிலர் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, அது சிறிய இளந்திருநங்கைகளை நான் சொல்லல, கொஞ்சம் மூத்த திருநங்கைகளே நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க, எனக்கு கொம்பு சீவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கூட கொம்புலாம் சீவி விட்டவங்களாம் இருக்கிறாங்க. சீவி விட்டவங்க எல்லாம் கூட இப்ப வந்து கடைசி நேரத்துல காலை வாரி விட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கும்போது நீ ஏன் யோசிக்கிற, நீ பூந்து விளையாடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி தைரியம் கொடுத்த மக்களே இப்போ அவங்க பின்வாங்கியிருக்காங்க. நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஸோ இதுதான், அதாவது அன்னைக்குமே சரி இன்னைக்கும் சரிம்மா, நான் வந்து இவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க, போராடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்காக குரல் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு பக்கபலமா இருப்பாங்க, இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகலாம் வந்து நினைச்சு நான் இந்த விஷயத்துல இறங்கல. ஆரம்பத்துலயும் சரி இப்போ வரைக்குமே சரி. அன்னைக்கும் வந்து நான் மந்த்ரா ஒரு ஆள் தான், இன்னைக்கும் மந்த்ரா ஒரு ஆள் தான். நான் ஒரு ஆளாவே என்னோட தைரியத்துல தான் நான் எல்லாமே வந்து என் சைடு வந்து நியாயம் 100% இருக்கு. கடவுளோட சப்போர்ட் எனக்கு இருக்குது. கடவுள் சப்போர்ட் ஒன்று இருந்தாலே போதுன்றது, இறைவனோட பாதத்தை கையில பிடிச்சி நான் இதுல இறங்கினேன். இன்னைக்கு வரைக்குமே நான் கடவுளோட பாதத்தை பிடிச்சி தான் நான் பயணிச்சுன்னு வரேன். இவங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவா வருவாங்கலாம் நான் எப்பவுமே எதிர்ப்பேன். வந்தாலும் ஓகே, வரலன்னா என்ன பண்ண முடியும், நம்ம ஆரம்பிச்சது நம்ம தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன். அன்னைக்கும் மந்த்ரா தனி நபர் தான், இன்னைக்கும் மந்த்ரா தனி நபர் தான். இந்த இடத்துக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. வருவங்களும் இந்த இடத்துல யாரும் நிரந்தரமானவங்க கிடையாது, அந்த இடத்துக்கு போறவங்களும் யாரும் நிரந்தரமானவங்க கிடையாது. ஏன்னா இது திருநங்கை உலகம், யாருக்கும் யாரும் சதம் கிடையாது. இன்னைக்கு அங்க இருப்பாங்க, நாளைக்கு இங்க வருவாங்க, இங்க இருக்கிறவங்க நாளைக்கு அங்க போவாங்க, அங்கிருந்து இங்க வரும்போது 1000 குறைகள் சொல்லுவாங்க, இங்கிருந்து அங்க போகும்போது ஒரு 50-100 குறைகளாவது சொல்லுவாங்க. இது திருநங்கைகளுடைய கதை தான், வரிசையா வரக்கூடிய கதை தான். மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுலாம் நான் வரல. ஆனா எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த துரோகிகளுக்கெல்லாம் வந்துட்டு கடவுள்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிட்டு போறேன். வேற என்ன சொல்ல முடியும்? கடவுள் மட்டுமே தான் இதுக்கெல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு நடந்த அநீதிகள், நான் இன்னைக்கு எவ்வளோ நகை பணம் பொருட்கள்லாம் இழந்து இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு ஒரு நிரபராதியா நிற்கிறேன், நடுத்தெருவில் நிற்கிறேன்.
இந்த நிலையில கூட நான் யாருக்கிட்டையுமே ஆதரவு கேட்டு போகல, யாருக்கிட்ட உதவி கேட்டும் நான் போகாம தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் சமாளிச்சுதான் எதிர்நீச்சல் லைஃப்ல வந்து நம்ம எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து பழகிக்கணும். இப்ப எதிர்நீச்சல் போட பழகி இருக்கிறேன். இதோட கூட சேர்ந்து வாழ்ந்து நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்னைக்கும் மந்த்ரா தனிநபரா இருந்தா இன்னைக்கும் மந்த்ரா தனிநபரா தான் இருக்கு. ஆனா ஒரு திருநங்கை சமூகம் அப்படின்னு வரும்பொழுது தனிநபரா நான் இருந்தேன், தனிநபராவே இப்ப வரைக்கும் போராடுவேன், எப்பவுமே தனிநபரா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல மேம். ஏன்னா திருநங்கை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தனிமரம் தோப்பாகாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூட்டமா வாழக்கூடியவங்க தான். அப்போ நீங்க தனியாவே இருப்பேன் அப்படின்றது எப்படி சாத்தியமாகும் மேம்? அதாவது நான் தனியாவே இருப்பேன்னு சொல்லமா, அன்னைக்கு தனிநபர் இன்னைக்கோ தனிநபர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலர்லாம் என் கூட ஒண்ணு சேர்ந்து என் சகோதரிகள்லாம் இருக்காங்க, நுங்கம்பாக்கம் சோனி இந்த மாதிரிலாம் நிறைய பேர்லாம் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். பட் இந்த பிரச்சனைன்னு வரும்போது நான் தனியா தானே பேஸ் பண்றேன். ஸோ அதை வச்சு நான் சொன்னேன். ஆனாலும் தனி மரம் தோப்பு ஆகாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, தோப்பு ஆகும். நான் தனி மரமா இருந்தாலும் நான் வாழை மரமா இருக்கேன். வாழை மரம் கொலையும் தள்ளும், தோப்பாவும் ஆகி காட்டும். எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்குமே இந்த வாழை மரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் நான் வாழை மரம். வாழையடி வாழையாக என்னோட வம்சத்தை வந்து நான் உயர்த்திட்டு வருவேன். என் வம்சத்தை நான் பெருக வைப்பேன். இந்த வம்சத்தை எங்க ஆயா நண்டாயா பரிவார வம்சத்தை வந்து நான் பெருசா ஆக்கி காட்டுவேன். இப்போ உங்களை மாதிரி போராடக்கூடிய நிறைய திருநங்கைகளுக்கு வந்து உங்களுக்கு நடந்த இந்த அநீதி இருக்குல்ல, ஒரு விஷயத்துக்காக நீங்க குரல் எழுப்பும் பொழுது, புரட்சிகரமா ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நம்ம நாளைக்கு குரல் கொடுத்தா நமக்கும் இதே நிலை அப்படின்னு உங்களை போல வருகால திருநங்கைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஒரு பயம் வராதா மேம்? கண்டிப்பாமா. அப்படி நானும் பயந்து இருந்தேன்னா சொல்லுங்க பதில். நானும் பயந்து இருந்தேன்னா எனக்கு இன்னைய தினத்துக்கு பாருங்க, எனக்கு என்ன பிரச்சனை வரல. இந்த 3 வருஷமா வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. எவ்வளோ இன்னைக்கு கூட வந்து எனக்கு சிலர்லாம் சொல்றாங்க, காவல்துறை கிட்ட இருந்தே எனக்கு ஒரு சில தகவல்கள் வருது, அவங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட்டிங் இருக்கு, சேஃப்டியா இருங்க, உஷாரா இருங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப இவ்வளோலாம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் பயப்பில்லையே நான். ஏமா நம்ம பிறந்துட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் சாகதான் போறோம். கோழைக்கு வந்து தினம் தினம் சாவு, வீரனுக்கு ஒரே நாள் சாவு. முடிஞ்சு போச்சு. நம்ம எப்படி வாழ்ந்தோன்றது சரித்திரம் சொன்னால் போதும். இன்னாரு இருந்தாங்க, இன்னாரு நம்ம மக்களுக்காக போராடினாங்க, இதுக்காக இவ்வளோலாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க லைஃபையே வந்து திருநங்கைகளுக்காக அர்ப்பணிச்சாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்தாலே போதும். சரிங்களா? நான் வந்து எல்லாத்தையுமே இழந்தேன், கூடவே என்னோட லைஃபையும் தான் நான் இழந்தேன். நான் அதை இப்போ சொன்னேனுங்க, என்னோட சந்தோஷம், சுதந்திரமா நான் திரிஞ்ச நாட்கள், ஆடி பாடின நாட்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் ஜாலியாக பேசினது, இது எல்லாமே இப்போ போயிடுச்சு. அதோடு கூட சேர்ந்து நான் சம்பாதிச்ச பணம், என்னோட உழைப்பு, நான் இந்த 46 வருஷமா நான் கஷ்டப்பட்டது, என்னோட உழைப்பு, என்னோட வருமானம் அனைத்தையுமே தொலைச்சிட்டேன். அதுக்காக நான் மனம் உடைஞ்சோ நொந்து போயெல்லாம் நான் இல்லை. கடவுள் கொடுத்ததுமா, இது அனைத்துமே வந்து கடவுள் கொடுத்தது. அவருக்கு தேவை எடுத்துக்கினாரு, திருப்பி எனக்கு தேவைன்னும் போது அவர் தருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு தேவைப்பட்டுச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கினாரு, திருப்பி கொடுப்பாரு, வாங்கிப்பேன். நம்ம பார்த்து சம்பாதிக்கிறது தான் பணம். சம்பாதிச்சு திருப்பி நம்ம பழைய நிலைக்கு வரலாம். இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே நம்ம நேயர்களுக்கும் நமக்கும் பல விஷயங்களை நம்ம ஊடகத்துல பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. இப்போ நான் பேசியிருக்கிற இந்த காணொலியில வந்து ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் யாரோட மனசும் புண்பற்ற மாதிரியோ யார் மனசும் பாதிக்கிற மாதிரியோ நான் பேசல. இப்போ நான் பேசியிருக்கிறது அனைத்துமே வந்து என்னோட பாதிப்புகளை மட்டுமே தான் நான் என்னோட சேனல்ல வெளிக்காட்டியிருக்கிறேன். என்னோட வீடு எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு, என்னோட பொருட்கள்ல எவ்வளோ பாதிச்சிருக்கு, என்னோட கஷ்டங்கள்லாம் களவாளி திருடப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் என்னோட சேனல்ல பேசியிருக்கிறேன். நான் மற்றவங்களை யாரை பற்றியுமே இதில் பேசலைன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கும் வந்து குற்றம் குறை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு நான் பொறுப்பல்லன்றது தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்க்குற திருநங்கை மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு திருநங்கை வீடு ஏறி ஒரு திருநங்கை வீடை சேதப்படுத்தினால் அந்த திருநங்கை எந்த அளவுக்கு மனம் உடைவாங்கன்றதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன். நம்ம சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் அழகாக்கவும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ரீல்வுட் போட்டோகிராஃபியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் புன்னகையில் எங்கள் புகைப்படம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க.
பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மாங்கல்ய தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுயதொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி உமன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.